ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, TNTET பேப்பர் 1 நியமன தேர்வுக்கான மேக்ஸ் கொஷின் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். 5/14 இன்ட்டு 7/4 மைனஸ் 4/7 வகுத்தல் 6/5 மதிப்பு கேட்டிருக்காங்க. ஈஸியாக போடுற சம் தான் இது. ஓகேங்களா, ஈஸியாக நம்ம போடலாம். எப்படி போடலான்னு பார்க்கலாம். கீழே அப்படியே சம்மை எழுதிக்கோங்க. அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா, எதெல்லாம் கேன்சல் பண்ணலாமோ அதை கேன்சல் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இது 1/7 இது 2/14 அடிச்சுக்கலாம். மீதி அப்படியே நீங்கள் எழுதிங்க. 5/2 இன்ட்டு 1/4 நடுவில் மைனஸ். இது வந்து நடுவில் வகுத்தலில் இருக்குது, அதை பெருக்கலாம் மாற்றணும். பெருக்கலாம் மாற்றக்குள்ளார ரைட் சைடில் இருக்கு இல்லையா, அந்த பின்ன எண் இருக்கு இல்லையா, அந்த பின்ன எண்கள் வந்து தலைகீழே மாறும். கீழே இருக்கிறது மேலும் மேலே இருக்கு கீழும் பெருக்கலாக மாறக்குள்ளார இந்த வகுத்தல் வந்து இங்கே பெருக்கலாக போட்டிருக்கேன் பாருங்கள். அடுத்து இந்த 6/5 5/6 இந்த பக்கம் மாற்றி எழுதியிருக்கேன். இப்போ இதில் ஏதாவது கேன்சல் பண்ணுற மாதிரி இருக்கான்னு பாருங்கள். இதையும் கேன்சல் பண்ணலாம். 2 4 3 6 2ஆல் நீங்கள் அடிக்கலாம். மீதி என்ன இருக்கோ நீங்கள் அப்படியே எடுத்து நீங்கள் பெருக்கி எழுதிக்க வேண்டியதான். இது 5 1ஆல் பெருக்குங்க 5, 2 4ஆல் பெருக்குனா 8. இது அதே மாதிரி 2 5ஆல் பெருக்குனா 10, 7 3ஆல் பெருக்குனா 21, 7 3 21. நடுவில் மைனஸ். கீழே பாருங்கள், சேமாக இருந்தால் அப்படியே மைனஸ் பண்ணலாம். இது சேமாக இல்லை, வெவ்வேறாக இருக்குது இல்லையா, அப்போ எல்சிஎம் எடுக்கணும். இல்லை டேரெக்டாக கீழே இப்படி பெருக்கிட்டு இப்படி குறுக்கு பெருக்கல்ல பெருக்கி நீங்கள் போட்டுக்கலாம், மைனஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ நான் அப்படி தான் செஞ்சுருக்கேன். கீழே 8 21ஆல் பெருக்குனிங்கன்னா 168. திருப்பி இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். 21 5ஆல் பெருக்கணும், 8 10ஆல் பெருக்கணும். 8 10 80 இங்கே போட்டுட்டேன், அந்த மைனஸ் இங்கே போட்டுட்டேன். 21 5ஆல் பெருக்கணும், அதை போட்டிருக்கேன் பாருங்கள். 105 கிடச்சிருக்கு, 105 இங்கே போடணும். இப்போ 105லேருந்து 80 மைனஸ் பண்ணணும். இந்த 80 மைனஸ் பண்ணிப்போம். 105லேருந்து 80 மைனஸ் பண்ணால் 25 வரும். அதுதான் இங்கே போட்டிருக்கேன். அப்போ 25/168 இதான் வந்து ஆன்சர். இது ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள். 25/168 ஆப்ஷன் ஏயில் இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு கொடிக்கம்பம் 12 மீட்டர் உயரமாக இருக்கும் பொழுது காலை 10 மணி அளவில் 4 மீட்டர் உயரத்திற்கு நிழல் அமைகிறது. அதே நேரத்தில் 18 மீட்டர் நிழல் உயரமாக இருக்கும் பொழுது கட்டிடத்தின் உயரம் கேட்டிருக்காங்க. ஒரு கொடிக்கம்பம் வந்து 12 மீட்டர் உயரமாக இருக்கும், அதனோட நிழல் காலைல 10 மணிக்கு 4 மீட்டர் உயரத்திற்கு நிழல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் 12 மீட்டர் நிழல் உயரமாக இருக்கும்போது அங்கே 12க்கு பதிலாக 18 இருந்துச்சுன்னா இந்த நிழல் 18 இருந்துச்சுன்னா கட்டிடத்தின் உயரம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஈஸியாக போடலாம். எப்படி போடுறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு உயரம் நிழல் நான் எழுதியிருக்கேன். 12 மீட்டர் உயரமாக இருக்குள்ளார 4 மீட்டர் நிழல் கிடைக்குதான். அப்போ 18 மீட்டர் நிழல் இருக்குது, அப்போ எத்தனை மீட்டர் உயரம் வரும்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இது நிழல் 4ஆக இருந்தால் இது அதிகமாக இருக்குது, நிழல் 18ஆக இருந்தால் இதை விட இன்னும் அதிகமாக இருக்கும். 12 விட இது அதிகமாக இருக்கும். உயரம் அதிகமாக இருந்தாலும் நிழல் நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும். அதே டைம் தான் சொல்கிறாங்க, 10 மணி தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா, இது மாதிரி போட்டுட்டு அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. தெரியாததை நம்ம எக்ஸ்ன்னு இந்த இடத்துல எடுத்துக்கணும். 18 12ஆல் பெருக்கணும், ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணிக்கணும். 18 12ஆல் பெருக்கி ஈக்குவல் 4. இங்கே தெரியாத எக்ஸ் வச்சு 4 × x 4x இதை இந்த சைடில் போட்டிருக்கேன் பாருங்கள். இது ஷார்ட்கட்டில் அப்படியே போட்டுக்கலாம். 4x = 12 × 18. 4x = 12 18ஆல் பெருக்கினா 216. x = 216. இந்த 4 இந்த பக்கம் வச்சுன்னா டிவைட் ஆகும், 4 ஆகும். அப்போ 216 4ஆல் வகுத்தோம் அப்படின்னா 54ன்ற ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா, இப்படியும் நீங்கள் போடலாம், இல்லைனா இந்த மெத்தட்லேயும் போடலாம். இப்போ 4 மீட்டர் நிழல் வந்து 12. 4 மீட்டர் நிழலுக்கு வந்து உயரம் எவ்வளோ? 12 மீட்டர் உயரம். அப்போ 1 மீட்டருக்கு எவ்வளோ நிழல்? 1 மீட்டருக்கு எவ்வளோ நிழல்? 1 மீட்டர் நிழலுக்கு எவ்வளோ உயரம் இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்க 12 இந்த 4ஆல் வகுக்கிறோம். இந்த 4 கீழே வகுத்தல் 3 மீட்டர். ஓகேங்களா, 1 மீட்டர் நிழலுக்கு எவ்வளோ உயரம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா 3 மீட்டர் உயரம் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா, இப்போ 18 மீட்டர்னால் 18 × 3 54 மீட்டர். ஓகேங்களா, நீங்கள் இப்படியும் போடலாம். இந்த 3 மீட்டர்ன்றது கொடிக்கம்பத்தினுடைய உயரம், இந்த 54 மீட்டர்ன்றது கொடிக்கம்பத்தினுடைய உயரம். எத்தனை மீட்டருக்கு எத்தனை உயரத்துக்கு? 18 மீட்டர் உயரத்துக்கு 18 மீட்டர் நிழலுக்கு 54 மீட்டர் கொடிக்கம்பத்தின் உயரம். ஓகேங்களா, அப்போ ஆன்சர் வந்து 54 மீட்டர். நீங்கள் எப்படி வேணாலும் போடுங்க. உங்களுக்கு இது ஈஸியாக இருந்ததுன்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா, இது எப்படி போடணும், இந்த மெத்தட் ஏன் போடுறோம் அப்படின்னா இது கம்மியாக இருக்குள்ளார இது கம்மியாக இருக்குது, இது அதிகரிக்கும் போது 18 அதிகரிக்கும் போது இப்போ இதுவும் நம்மளுக்கு ஆன்சர் அதிகரிக்கும். அப்படின்னு உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். 4 மீட்டர் நிழல்னா எவ்வளோ உயரம் வரும்? 12 மீட்டர் உயரம். அப்போ 18 மீட்டர் நிழல் கிடைக்குன்னா 12 விட அதிகமாக தான் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இப்போ அதிகமாக தான் கிடச்சிருக்கு, 54 மீட்டர் கிடச்சிருக்கு. ஓகேங்களா,
அப்படி இப்படி இங்கே சின்ன நம்பரு அடுத்து பெரிய நம்பரு, அதே மாதிரி இங்கே சின்ன நம்பரு அடுத்து பெரிய நம்பர் கிடைக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும். எப்படின்னா இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கணும், ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணிக்கணும், அதுதான் இங்கே இருக்குது. ஓகேங்களா? இப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 54 மீட்டர். இந்த 2 சம்மில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.